இன்றைக்கி நாளுக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. செமையான ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். என்ன மாயாவை ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க. யார்? விக்ரமுடைய தங்கச்சிங்க. ஆனால் எனக்கு வந்து மாயாவுடைய அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு டீச்சர் என்றைக்குமே குணத்தில் அவங்க எல்லாரையும் ஏற்றி விடும், ஏன்னு இல்லையா? வெள்ளந்தியாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாயாவுடைய அம்மாவை. இப்போ இவங்க கேமுக்கு வராங்க. டேய், நான் போனதுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் உனக்கு சொல்லிட்டேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதயத்துலேருந்துலாம் விளையாடக்கூடாது, மூளையிலேருந்தும் வாயிலேருந்தும் விளையாடணும். இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். நான் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்தேன் இங்கே உட்காந்தேன்னு கதையே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் போய் மாயா பூர்ணிமாட்ட சொல்கிறேன் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ 5 ஸ்டார் வாங்கினது மாயாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பூர்ணிமாவை கூட நான் விட்டுருவேன். மாயாவுக்குலாம் பிடிக்கவே, இவனுக்கெல்லாம் 5 ஸ்டாரானு எள்ளி நகையாடிய காட்சி என் கண் முன்னாடி நிற்கிது விக்ரம். இதை நான் சொல்லணும் வேணாமா? இந்த ப்ரோமோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பூர்ணிமாவுடைய அண்ணன், அந்த சின்ன பசங்களாம் வந்திருந்த அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துருக்கோம். எனிவே இவங்க வந்து இவங்களுடைய வழி. ஆனால் என்னென்ன, இது எல்லாமே முடிஞ்சிச்சு. விக்ரமா தான் சொல்கிறாரு, ஒரு 5வது வாரமே இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் கொஞ்சம் கேம் ஆடி இருப்பேனே. என்ன ஒன்று 6வது வாரம் ஒன்று அனுப்பிச்சி விட்ருப்பாங்கப்பா. அவங்க சப்போர்ட்டில் தானே நீ இவ்வளோ நாள் மறைஞ்சு வாடினேன். எனிவே இந்த வாரம் யார் போகிறாங்க? இங்கே பார்த்தா ஒரே ப்ரூட்டல் அட்டாக்காக இருக்குது. அங்கே அந்த ஒரு ஆன்ட்டி ரவீனாவை போட்டு குதிரை எடுத்துக்கிட்டு இருக்குப்பா ஒரு பக்கம். பாவங்க மணி நொந்து போயிருக்கிறாரு. அவர் மணி அந்த ரிங்கெல்லாம் கொண்டு வந்து ரிட்டர்ன் செய்த அந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். பார்ப்போம்.